ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட மார்ச் 31 தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யுனெஸ்கோவோட ஜெம் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றான். எப்பனா 2026 யுனெஸ்கோனா யாரு? யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் அண்ட் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் தான் யுனெஸ்கோன்றாங்க. அவன் ஒரு ரிப்போர்ட் வரும். அந்த ரிப்போர்ட் நேம் என்னன்னா குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட் 2026 ரிலீஸ் பண்றான். யார் ரிலீஸ் பண்றது? யுனெஸ்கோ. இதோட டைட்டில் என்ன வச்சிருக்காங்கன்னா, அசஸ் அண்ட் ஈக்விட்டி கவுண்டன்ட் 2030 அப்படின்ற ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்கான். இதில் என்ன பண்ண போறான்னா, அந்த ரிப்போர்ட் ஹைலைட்ஸ் எதை ரிலீஸ் பண்ண போறா, சீரியஸ் குளோபல் எஜுகேஷன் கிரைசிஸ் நடக்குது இல்லை, மொத்தமாக வித்தின் 270 மில்லியன் சில்ட்ரன்ஸ் அண்ட் யூத் அவுட் ஆஃப் ஸ்கூலே ஒன்றும் போகல அப்படின்ற மாதிரி சொல்றான். 7th ஸ்டேட் இயரா வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வரும். யுனெஸ்கோனா ரிப்போர்ட் வரா, கவர்மெண்ட் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட் 2026 தான். அதோட டைட்டில் என்ன? அசஸ் அண்ட் ஈக்விட்டி கவுண்ட் டவுன் டு 2013. மொத்தமாக 273 மில்லியன் பீப்புள் வந்து சில்ட்ரனும் யூத்தும் வந்து ஸ்கூலே போகாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வரும். தென் யுனெஸ்கோ பற்றி பார்ப்போமா? இது எப்போ ஃபவுண்ட் ஆச்சுன்னா 1945. ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பாரிஸ், ஃப்ரான்ஸில். 12th டைரக்டர் ஜெனரல் யாருன்னா காதல் எல் எனேன்றவர். இவர் என்னன்னா எஜிப்தோட ஒரு பர்சன். தென் மொத்தமாக 44th யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இருக்குது. மொத்தம் 44 இருக்குது. அதில் 33 வந்து கல்ச்சுரல் சைட்டு, 7 வந்து நேச்சுரல் சைட்டு, 1 வந்து மிக்சடு சைட்டு. தென் பிஎம் இ டிரைவ் ஸ்கீம் தான் எலக்ட்ரிக்கல் டிரைவ் ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க? எது வரைக்கும்னா மார்ச் 31, 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எது வரைக்கும்னா டில் 2028 வித் எவ்வளோ கார்பஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 10,900 crores வந்து கார்பஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா டு பூஸ்ட் த இவி அடாப்ஷனை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக. இதில் என்னென்னலாம் அடாப்ட் பண்ண போகிறாங்க பார்ப்போமா? இது யார் பண்ணுறதுனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரி has extended the PM e-drive scheme 2028 வரைக்கும். இது எதுக்காகனா எலக்ட்ரிக் 3-wheelers அண்ட் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டிக்காக. டோட்டலாக எவ்வளோ? 10,900 crores. எதுனா எலக்ட்ரிக் 3-wheelers, இ ரிக்ஷா, இ கார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்களாம் எது வரைக்கும்னா 2028 வரைக்கும். தென் எலக்ட்ரிக் 2-wheelersலாம் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து எது வரைக்கும்னா July 31, 2026 வரைக்கும். அப்போல்லாம் லார்ஜ் இவி இருக்குல்ல, பஸ்ஸு, ட்ரக்கு, ஆம்புலன்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து 2028 வரைக்கும் தான். இது 2028, 2-wheelers மட்டும் 2026க்கு. தென் சப்சிடி கொடுக்க போறான். என்ன சப்சிடி கொடுக்க போறான்னா, ஒரு கிலோவாட்டுக்கு வந்து 2,500 rupees சப்சிடி கொடுக்க போறான். தென் மேக்ஸிமம் சப்சிடி எவ்வளோனா 12,500 பர் ஒரு வெஹிக்கிளுக்கு. மேக்ஸிமம் சப்சிடி வந்து 12,500. ஒரு கிலோவாட்டுக்கு வந்து 2,500. ப்ரைஸ் கேப் எப்படி இருக்கணும்னா, அந்த வெஹிக்கிள் வந்து 2.5 lakh வந்து எக்ஸ் ஃபேக்டரி ப்ரைஸாக இருக்கணும். தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? ஏர்போர்ட் பிஎம் மோடி இனாகிரேட் பண்றாரு. என்ன இனாகிரேட் பண்றாருன்னா, நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை வந்து ஜவஹர் நொய்டால வந்து இனாகிரேட் பண்றாரு. நொய்டா எங்க இருக்கு? உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. இதோட phase 1 வந்து ஆஸ் அ டெல்லி என்சிஆர் செகண்ட் ஏவியேஷன் ஹப்பா வந்து கொண்டு வராரு. ஏர்போர்ட் எங்க? நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை வந்து என்னவா கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டா வந்து கொண்டு வர போறாரு. எந்த லொகேஷன்லனா ஜேவர் கௌதம் புத்தா நகர் எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. மொத்தமாக இதோட காஸ்ட் எவ்வளோனா 11,200 crores வந்து இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. செட் டு பிகம் த மேஜர் ஏவியேஷன் ஹப் ஃபார் டெல்லி என்சிஆர் ரீஜனுக்கு வந்து மேஜர் ஏவியேஷன் ஹப்பாக இருக்க போது. இந்த காம்ப்ளிமெண்ட் எதை காம்ப்ளிமெண்ட் பண்ண போதுனா, இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குல்ல, அவனை வந்து கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை வந்து இது பண்ணுறாங்க, செட் ஆஃப் பண்ணுறாங்க. எவ்வளோ க்ரோஸுக்குன்னா 11,200 crores. தென் இது யாரெல்லாம் டெவலப் பண்ணுறதுனா யமுனா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பிரைவேட் லிமிடெடும். யாரோட சப்சிடரினா ஜூரிச் ஏர்போர்ட் இன்டர்நேஷனலோட சப்சிடரி. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? பிஎம் ஸ்வாநிதினா ஸ்ட்ரீட் வெண்டர் ஸ்கீம். இந்த ஸ்கீம் கிராசஸ் எத்தனை க்ரோஸை கிராஸ் பண்ணுதுன்னா 17,115 crores லோன் வந்து இது வரைக்கும் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எது வரைக்கும்னா 2030 வரைக்கும். நம்ம பிஎம் இ டிரைவ் ஸ்கீம் பார்த்தோம்ல, அது எது வரைக்கும்? 2028 வரைக்கும். இதுவே ஸ்வாநிதினா 2030 வரைக்கும். பிஎம் ஸ்வாநிதினா என்னன்னா பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டர் ஆத்மநிர்பார் பாரத் நிதின்ற ஒரு ஸ்கீமு. இது லான்ச் பண்றாங்க எப்போனா 2020. இது கண்டினியூஸ் டு ஸ்ட்ரென்தன் இந்தியாவோட இன்ஃபார்மல் செக்டர் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரீட் வெண்டர் செக்டர் இருக்குல்ல, அதை வந்து பை ப்ரொவைடிங் அஃபோர்டபுள் ஒர்க்கிங் கேபிட்டல் டு ஸ்ட்ரீட் வெண்டர் கொடுக்கறதுக்காக. தென் த ஸ்கீம் ஹாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா 1 crore லோன் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதோட ஒர்த் என்னன்னா 17,115 crores வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் எது வரைக்கும் பண்ணியிருக்காங்கன்னா மார்ச் 31, 2030 வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எத்தனை பேரை டார்கெட் பண்ண போகுதுன்னா 1 crores வந்து இது வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. இன்னும் 0.15 crores வந்து
டார்கெட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ 1.15 crores T20R வந்து கவர் பண்ண போகிறாங்க. லோன் வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் லோன் வந்து 15,000 வரைக்கும் நீ வாங்கிக்கலாம் 12 month பீரியடு. செகண்ட் லோன் வந்து 25,000 18 month பீரியடு. தேர்ட் லோன் வந்து 50,000 36 month பீரியட். இந்த 3 tranches லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், டைமிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 12, 18, 16 1 year, 1.5 year, இது என்ன 3 year. நியூ ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா, யூபிஐ லிங்க்டு ரூபே கிரெடிட் கார்டு வந்து இந்த பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம் கீழே இது பண்ணியிருக்காங்க, லிங்க் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து லிமிட் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நம்ம கிட்ட ஒரு ரூபே கிரெடிட் கார்டு இருக்குன்னு வச்சிங்கன்னா, அதோட லிமிட் எவ்வளோனா 30,000 லிமிட்டு. யாருக்கு மட்டும் கொடுக்குறாங்கன்னா, ஃபார் அ வெண்டர் ஹூ ரீபேஸ் செகண்ட் டிரான்சிஷன் வந்து யார் ரீபே பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் ECMS அப்ரோச். ECMSனா யாருன்னா, எலக்ட்ரானிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீமை வந்து ஹேஸ் அச்சீவ்ட் த மேஜர் மைல்ஸ்டோன். என்ன அச்சீவ் பண்ண போகுதுன்னா 75 ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. எதுக்கு இல்லைனா எலக்ட்ரானிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் கீழே 75 ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. இன்வால்விங் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ண போகிறாங்கன்னா 61,671 crores வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. யார் அனௌன்ஸ் பண்ணுறதுனா நம்ம அஸ்வினி வைஷ்ணவன்றவர் யார், ரயில்வே மினிஸ்டர் இருக்கார்ல அவர். எங்கன்னா March 2026. இதோட நோடல் மினிஸ்டர் யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இவங்க தான் வந்து பண்ண போகிறாங்க. தென் லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, இது வந்து 4th transition சொல்கிறாங்க. அப்புறம் இந்த நியூ ப்ரொபோசல் எவ்வளோ அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா 29 ப்ரொபோசல். மொத்தமாக வந்து 75 ப்ராஜெக்ட் அப்ரூவ்டு. நியூ ப்ரொபோசல் வந்து 29 வந்திருக்கு. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்களேன், நியூ ப்ரொபோசலுக்கு மட்டும் 7,104 crores. பில்டு 500 billion எலக்ட்ரிக் மேனுஃபேக்சரிங் எக்கோசிஸ்டம் எங்கன்னா 2031. இப்போ டார்கெட் இயர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோனா 500 billion எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் எக்கனாமி வந்து எப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா 2030 2031 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த கதை என்ன, எலக்ட்ரானிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீமு என்ன அச்சீவ் பண்ணுறான்னா 75 ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ் பண்ணுறான். எவ்வளோ வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னா 61,671 crores. யார் அப்ரூவ் பண்ணுறதுனா அஸ்வினி வைஷ்ணவ். எந்த மினிஸ்ட்ரி கீழே தான், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வரும். தென் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அலோகேட் பண்ணுறாங்க. என்ன அலோகேட் பண்ணுறாங்க 95,692 crores வந்து அலோகேட் பண்ணுறாங்க. எதுக்காகனா பிகாஸ் விக்சிட் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அஜீவிகா மிஷனுக்காக. இது எதை மாற்றிருக்கோன்னா, எதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் வந்துருக்குன்னா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமை மாற்றிட்டு எது வந்திருக்குன்னா பிபிஜி ராம்ஜின்ற இந்த ரோஜ்கர் அஜீவிகா மிஷன் வந்து வந்திருக்கும். இதுக்கு வந்து டோட்டல் அலோகேஷன் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. 95,692 crores வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து 100 days கேரண்டி. இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்கும்ல, ஓல்டு ஸ்கீம் வந்து 100 நாள். இப்போ வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 125 days எம்ப்ளாய்மெண்ட்டு. இதோட கான்ட்ரிபியூஷன் பாருங்கள், நார்மல் ஸ்டேட்னா 60-40, சென்ட்ரல் 60, ஸ்டேட் 40. இதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஹிமாலயன்னா 90-10, யூடினா வந்து 100% வந்து நம்ம சென்ட்ரலே தந்துருவோம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் பாஸ் வந்து 60 days. எதுக்காகனா சோயிங் அண்ட் சீசன் அப்போ இந்த 125 நாள் வேலை திட்டம் இப்போ அதை வந்து 60 days பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. தென் மிஷன் கார்மயோகினா என்னன்னா, அந்த சிவில் சர்வெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த மிஷின் தான் மிஷன் கார்மயோகி. அதில் வந்து ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரப்போனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த நியூஸ் பார்ப்போமா, நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் சிவில் சர்வீஸ் கெப்பாசிட்டி பில்டிங்ன்றது தான் NPCSP, பாப்புலர்லி நோன் அஸ் மிஷன் கார்மயோகி. அது பேர் தான் வந்து நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் சிவில் சர்வீஸ் கெப்பாசிட்டி பில்டிங். எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா 2020 லான்ச் பண்ணுறாங்க. யார் லான்ச் பண்ணுறதுனா யூனியன் கேபினெட்டு. இதை வந்து ஒரு ரீஃபார்ம்ஸ் கொண்டு வர போகிறாங்க. த கவர்மெண்ட் ரீஃபார்ம்ஸ் பிளான்ஸ் டு பில்ட் த காம்பிடன்சி பேஸ்டு சிவில் சர்வீஸ். இதுக்கு வந்து டோட்டல் அலோகேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 510.86 crores. எதில் இருந்தால் மொத்தம் 5 வருஷம், 2020 ஆரம்பிச்சு 2025 முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்க்ளூட்ஸ் எத்தனை 50 million மல்டிலேட்ரல் லோன் சப்போர்ட்டும் வந்து இதில் இருக்குது. மொத்தமாக 510, அதில் 50 million வந்து மல்டிலேட்ரல் லோன் சப்போர்ட்டு. இதில் டிஜிட்டல் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க்கு எதுக்கு கீழே வந்து இந்த மிஷன் கார்மயோகி ஒர்க் ஆகுன்னா, ஐகாட் கார்மயோகி பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு கீழே தான் வந்து லேர்னிங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க, 1 crore plus யூசர்ஸ் இருக்காங்க. தென் ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் 2 இனிஷியேட்டிவ் பண்ண போகிறாங்க. சாதனா சப்தான்னு ஒரு இனிஷியேட்டிவ், நேஷனல் லெவல் வீக் 1. அப்புறம் எதுக்காகனா டு ப்ரொமோட் த ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, ஃபோக்கஸ் ஆன் எமர்ஜிங் டெக் 2. யாதுனா சாதனா சப்தா, அப்புறம் நேஷனல் லெவல் வீக்ன்றது லேர்னிங் வீக்ன்றது. நெக்ஸ்ட் இந்தியன் நேவி இருக்காங்கல்ல, இந்தியன் நேவி செயிலிங் வெசல் INS சுதர்ஷினி வந்து ரிசீவ்டு த போர்ட் கால்.
யார்கிட்ட இருந்து போர்ட் கால் வாங்கியிருக்கோம்னா செட்டே கிட்ட இருந்து போர்ட் கால் வாங்கியிருக்கோம். ஆஸ் அ பார்ட் ஆஃப் பிரான்ஸோட ஒரு எக்ஸசைஸ் தான் வந்து லோக்கியான்ன்ற பிரான்ஸோட ஒரு எக்ஸசைஸ். அது பிரான்ஸ் கிட்ட இருந்து போர்ட் கால் வாங்கியிருக்கோம். எந்த போர்ட்டுக்கு போக போகுதுன்னா செட்டேன்ற பிரான்ஸ்ல இருக்க ஒரு போர்ட்டுக்கு போயிருக்கோம். எதுனா INS சுதர்ஷினி. தென் இது வந்து மொத்தமா 10 மந்த் எக்ஸசைஸ், மொத்தமா 10 மந்த் நடக்க போகுது. எதை ஷோகேஸ் பண்ண போகுதுன்னா ஷோகேஸ் இந்தியாஸ் மார்டைம் ஹெரிட்டேஜ் ஷோகேஸ் பண்ண போகுது. ஸ்ட்ரென்த் அந்த இன்டர்நேஷனல் நேவல் டைஸ் அலைன் வித் மகாசாகர்னான மியூச்சுவல் அண்ட் ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் அக்ராஸ் ரீஜியன். மகாசாகரையும் இம்ப்ரூவ் பண்ண போகுது. இதோட விஷன் என்னன்னா வாசுதேவிய குடும்பகம்ன்றதுதான் விஷன். அப்போ ஷிப்புன்னு INS சுதர்ஷினின்றது பிரான்ஸ்ல இருக்க செட்டேன்ற போர்ட்டுக்கு வந்து போர்ட் கால் வந்திருக்கும். அதுக்காக போயிருக்கு. 10 மந்த் வாய்ஸ் எக்ஸசைஸ் இது. எதுக்கு கீழே நடக்க போகுதுன்னா மகாசாகர் கீழே நடக்க போகுது. இதோட விஷன் வந்து வாசுதேவ குடும்பகம். இதை யார் பில்ட் பண்றான்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் தான் பில்ட் பண்றான். மொத்தமா 13 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. தென் DPIT இருக்கான்ல, அவன் வந்து சைன் பண்றான், MOU சைன் பண்றான். யாரு கூடனா ரெப்பாஸ் இன்ஜின் எனர்ஜி கூடயும். எதுக்காகனா டு பூஸ்ட் த ஃபியூவல் டெக் அண்ட் ஸ்டார்ட் அப் இனோவேஷன். DPIT டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் வந்து ரெப்பாஸ் எனர்ஜி கூட சைன் பண்றான். ரெப்பாஸ் எனர்ஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட். எதுக்காகனா ஸ்ட்ரென்தன் இந்தியா ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக. தென் இந்தியன் ஆயில் லிமிடெட் வந்து ஹிட் ஆகுது. யார் வந்து சொல்றாங்கன்னா அச்சோட ஹையஸ்ட் எவர் டெய்லி ப்ரொடக்ஷன் வந்து ஹிட் ஆகுது. எவ்வளோ ஹிட் ஆயிருக்குன்னா 1,47,159 பேரல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஆயில் ஈக்குவலண்ட் BOE. ஹையஸ்ட் க்ரூட் ஆயில் அவுட்புட் எவ்வளோ லாஸ்ட் 10 இயர்ல வந்து ஹையஸ்ட் க்ரூட் ஆயில் அவுட்புட் இதுதான். யார் பண்ணியிருப்பான்? இந்தியன் ஆயில் வந்து பண்ணியிருப்பான். எவ்வளோ பண்ணியிருப்பான்னா 1.4 lakh பேரல்ஸ் வந்து பண்ணியிருப்பான். தென் அச்சீவ்மெண்ட் சப்போர்ட் த இந்தியன் கோல் எனர்ஜி செல்ஃப் ரெசிலியன்ட்டாக வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹைலைட்டட் பை த யார் ஹைலைட் பண்ணுறதுனா நம்ம பெட்ரோலியம் மினிஸ்டர் இருக்கார்ல ஹர்ப்ரீத் சிங் பூரி, அவர் தான் வந்து ஹைலைட் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காங்க. தென் PLFS 2025. PLFSனா என்னன்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே ஆனுவல் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க 2025. ரிலீஸ் இப்போ யார் ரிலீஸ் பண்ணுறதுனா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் தான் ரிலீஸ் பண்ணுறான். நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் ரிலீஸ் பண்ணுற ரிப்போர்ட் இது. இது என்ன சொல்கிறாங்கன்னா அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 4.8% வந்து கம்மியாகுது, ஃபால் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆஸ் அ லேபர் மார்க்கெட் ஷோ ஸ்டெபிலிட்டி. லேபர் மார்க்கெட் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்குன்னு சொல்லியிருக்கான். இதில் என்னென்னு பார்ப்போமா? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எவ்வளோனா கம்மியாகுது, 4.8% கம்மியாகுது. ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ வந்து 50%. தென் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் எவ்வளோ ஆகுதுன்னா ஸ்டேபிளாக இருக்குது. 2024 இந்த வருஷமும் ஸ்டேபிளாக இருக்குது, போன வருஷமும் ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்கிறான். ஜெண்டர் வைஸில் பார்ப்போம். ஜெண்டர் வைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குன்னா மேல் வந்து 4.2%, ஃபீமேல் வந்து 6.4% வந்து டவுன் ஆகுது, 6.7 வந்து கம்மியாயிருக்குன்னு சொல்கிறான். தென் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இருக்கான்ல, அவன் வந்து லான்ச் பண்ணுறான்னா கிளீசெட்டுன்ற ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறான். எதுக்காகனா டு பூஸ்ட் த நேவிகேஷன் அக்யூரசி இன் லோயர் ஆர்பிட்ல வந்து நேவிகேஷன் அக்யூரசியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து கிளீசெட்டுன்ற ஒரு மிஷன் லான்ச் பண்ணுறான். த மிஷன் மார்க் த யூரோப்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் த பில்டிங் லோயர் ஆர்பிட் பொசிஷனிங் நேவிகேஷன் அண்ட் டைமிங். லியோ PNT வந்து ரிலீஸ் பண்ணுறான். சிஸ்டம் டு எதை காம்ப்ளிமெண்ட் பண்ண போகுதுன்னா எக்ஸிஸ்டிங் கலீலியோ அண்ட் EGNOS சிஸ்டமை டு இம்ப்ரூவிங் நேவிகேஷன் அக்யூரசி அண்ட் ரிலேபிலிட்டிக்காக. யார் ரிலீஸ் பண்ணுறா? யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. இது நேம்ட் ஆஃப்டர் மரியா கிளீசெட், டாட்டர் ஆஃப் கலீலியோ கலீலி.